கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ மெத்தடோ எழுதிருந்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு அந்த டேட்டா வேணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த பெரந்தசிஸ்குள்ளார கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை டேட்டா வேணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அங்கே தான் வந்து நம்ம வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். அதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நிறைய நம்பர்ஸ் பாஸ் பண்ணலாம். எத்தனை நம்பர் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் நிறைய நம்பர் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது மட்டும் தெரியும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எத்தனை நம்பர் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள். அதை எப்படி எழுதலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிற மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக். இப்போ நம்ம சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணுங்கிறனால நம்ம வாய்டுக்கு பதிலாக இன்ட் ரிட்டர்ன் டைப்பாக போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சம் அப்படின்னே வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்புறம் பெரந்தசிஸ் போட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு டேட்டா என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத இந்த பெரந்தசிஸ்குள்ளார கொடுக்கணும் இல்லையா. நம்ம நார்மலாக ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இன்ட் அப்படின்னு கொடுத்து ஏ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுவே ஒரு 2 நம்பர் 3 நம்பர் வேணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கமா போட்டு அடுத்தடுத்த நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எத்தனை நம்பர் அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுக்க போகிறாங்கன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுன்றதுனால இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேரியபிள் நேமை கொடுக்கலாம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேமை எழுதிக்கிறேன். இப்போ நீங்கள் இன்ட் அப்படின்னு டேட்டா டைப் போட்டு டாட் 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 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, டாட் 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 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் டேட்டாவில் நிறைய டேட்டா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அது எத்தனை டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இதில் எத்தனை வேணால் அவங்க பாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நீங்கள் இப்போ கம்பைலருக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு அரேவை எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஒரு அரே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ நம்ம ஒரு அரேவை வந்து எப்படி லூப் பண்ணலாம், ஃபார் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். இப்போ இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு லூப்பை எழுதிக்கிறேன். இப்போ இந்த நம்பர்ஸில் என்னென்னலாம் யூசர் பாஸ் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இந்த எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் என்ன பண்ணலான்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்ட் சம் இன்ட் டோட்டல் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு வேரியபிள். இப்போ நம்ம என்னென்ன நம்பர் வருதோ எல்லாத்தையும் இந்த டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு மொத்தமாக இந்த நம்பர்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே ஆட் ஆகி இந்த டோட்டலில் ஸ்டோர் ஆகிடும் இல்லையா. நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளில் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ப்ளஸ் ஈக்குவல் டுனா என்ன அப்படின்னு தெரியலனா, இது வந்து ஷார்ட் ஹேண்ட் ஃபார் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் எக்ஸ். இப்போ நீங்கள் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எக்ஸ் அப்படின்ற வேரியபிளில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணி மறுபடியும் டோட்டல்லே ஸ்டோர் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த மாதிரி டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதுறதும் சேம் தான். ஜஸ்ட் இது ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் எக்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த நம்பர்ஸில் என்னென்னலாம் வேல்யூ இருக்கோ எல்லாமே வந்து இப்போ ஆட் ஆகி இந்த டோட்டலில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மெத்தடில் என்ன சொல்லியிருக்கோம்னா இன்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா வெளியில் ரிட்டர்ன் டோட்டல் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த நம்பர்ஸில் என்னெல்லாம் பாஸ் ஆகிருக்கோ எல்லாமே ஆட் ஆகி டோட்டலில் ஸ்டோர் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த புதுசாக எழுதின இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு கொடுத்து இந்த புது மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணலாம். அதோடைய பேர் வந்து சம் அப்படிங்கிறதுனால நம்ம சம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெரந்தசிஸ்குள்ளார நம்ம எத்தனை நம்பர் வேணால் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நீங்கள் 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3,5 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது 2 மட்டும் ஆட் ஆகி நம்மளுக்கு 8 அப்படின்னு அவுட்புட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 அப்படின்னு அவுட்புட் வருது. இதுவே நீங்கள் 5 நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 0 -2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே ஆட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா 3 + 5 + 1 - 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இல்லையா. அதனால் நம்மளுக்கு 7 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு.
இப்படி தான் வந்து நம்ம எத்தனை ஆர்கியூமெண்ட் கொடுத்தாலும் அதை இன்புட் வாங்கணும் ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து வேரியபிள் ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஆர்கியூமெண்ட் எழுதுகிற மாதிரியே ஃபஸ்ட்டு என்ன டேட்டா டைப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறத எழுதிடணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு நார்மலாக ஒரு வேரியபிள் எழுதுவோம். ஆனால் வேரியபிள் ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம டாட் 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 அப்படின்னு இந்த சின்டாக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். டேட்டா டைப் கொடுத்துட்டு டாட் 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 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணுமோ கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த டேட்டா டைப்பில் இந்த நேமில் ஒரு அரே க்ரியேட் ஆன மாதிரி கம்பைலர் வந்து க்ரியேட் பண்ணிக்கும் அதை. அதனால் நம்ம அரேவை நார்மலாக எப்படி வந்து ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த வேரியபிள் ஆர்கியூமெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.